பேச்சல்ல செயல் என்பதைத்தான் வெற்றி கழக தோழர்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துவார்கள். அதை போல ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ ஒரு கண்துடைப்பிற்காக இருக்கும். நிறைய பேசியே இந்த மக்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் உணர்வை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வு என்ன, ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு என்ன பண்ணுனா தீர்வு கிடைக்கும் என்பதை முன்னெடுக்கிற தலைவராக இன்றைக்கு ஒரு அஜித் அவர்கள் மரணத்தை பெரிதாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை 24 காவல் நிலையம் மற்றும் காவல் சார்ந்த மரணங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்காத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு சாரி கேட்கிறார்னா அது தேர்தலுக்காகத்தான். அதை போல இவர்களுடைய அடக்குமுறையை மீறி இந்த செய்தி மக்களிடத்தில் சென்று விட்டது, இது வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நீதியை வழங்குவதை போல தாமாக முன்வந்து எதையெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் மத்திய அரசுக்கு இவங்க அடிமையாகிட்டாங்க, நீதியை நிலைநாட்ட தவறிட்டாங்க என்றெல்லாம் சொன்ன முதலமைச்சர், பதவி விலக வேண்டும் கடந்த கால முதலமைச்சர் என்று சொன்ன முதலமைச்சர் இப்போ தாமாகவே முன்வந்து பதவி விலகி இருக்கணும். பதவி விலகாமல் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கடந்த கால முதலமைச்சரை சொன்னாரோ அதையெல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் நீதி நிலைநாட்டப்படாது. கழக தலைவர் கேட்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் பார்வையில மேற்பார்வையில ஒரு நீதி விசாரணை மையம் அமைக்கணுங்கிறது தான் இதற்கான தீர்வாக இருக்கும். ஏன் அப்படின்னா எங்க கொள்கை எதிரியோடு கூட்டு வைத்திருக்கிற அரசியல் எதிரி இவர்கள் என்பதை நாங்க தொடர்ந்து எங்க கழக தலைவர் மட்டும்தான் சொல்றாரு. அதை நிரூபிக்கும் விதமாக இந்த அரசு செயல்படுது. அதை தோலுரித்து காட்டுகின்ற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த காவல்துறை பாதுகாப்புக்கு 2000 காவல்துறை என்று செய்தி போட்டாங்க. தமிழகம் எங்கும் 20,000 காவல்துறையை ஏவி விட்டு ஒவ்வொரு நிர்வாகி வீட்டுக்கும், என் வீட்டுக்கே ஒரு 5 காவலர்கள் வீட்டில் போய் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே எங்க தஞ்சை மாவட்டத்தில் ஒரு 5-6 இடத்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல மண்டபங்களில் நிர்வாகிகளை அடைச்சு வச்சிருந்தாங்க. அதிகாலையில் விடுவித்தாங்க, நள்ளிரவு விடுவித்தாங்க. இப்படிப்பட்ட சூழலை மீறி நகரத்திற்குள்ள வந்தவனே இங்க எங்க திருமலை படத்திலே கழக தலைவர் சொல்லுவாரு, டெக் டைவர்சன், அந்த டெக் டைவர்சனை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு உண்மையிலேயே இந்த அரசு வெற்றி விளம்பர மாடல் அரசு தான் என்பதை அவர்களே நிரூபித்திருக்கிறார்கள். கழக தலைவர் தளபதியின் படை காட்டாற்று வெள்ளம், இதை ஒரு அணை கட்டி தடுத்து விட முடியாது என்பதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முதல் வெற்றி. சென்னை கமிஷனர் சொன்னப்ப எந்த போராட்டம் இப்போ தடையெல்லாம் இல்ல, நிபந்தனையோட அனுமதி கொடுத்துருக்கோம், நல்லா தான் பண்ணுவாங்க, எந்த விதத்திலையும் நாங்க இடைஞ்சலா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நீங்க மண்டபங்கள்ல கைது பண்ணி வைக்கிறாங்க, நீங்க டேக் டைவர்ஸ் சொல்றீங்க, அது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? பத்திரிகையாளர்கள் முன்னால காவல் ஆணையாளர் சொன்னது அனுமதி கொடுத்திருக்கிறோம் சொன்னாரு. எல்லோரையும் நாங்க பங்கேற்க அனுமதித்திருக்கிறோம் சொல்லல, அனுமதியை கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்காம இருப்பதற்கு அந்த தொண்டர்களை தோழர்களை தடுப்பதற்கும் ஒரு ஆணை கொடுத்திருக்கிறாங்க, வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க, எழுத்து மூலம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு எங்கும் தெரியும். நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களுக்கும் காவல்துறையில் நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அடுத்து வரப்போகிற 2026 கழக தலைவர் தளபதி தலைமையில் ஆட்சி அமையும் என்பதால் காவல்துறையே பாதி பேர் எங்க பக்கம் உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த அரசு எங்களை இப்படி பண்ணுது, அடுத்த ஆட்சியில ஏதாவது எங்களை சுதந்திரமா செயல்பட சொல்லுங்கன்னு. மொத்த போராட்டமும் வெற்றி நினைக்கிறீங்களா? முதல் முறையா உங்க தலைவர் தலைமையில நடந்திருக்கு ஒரு போராட்டம், எப்படி இருந்தது? எங்க தலைவர் தளபதி அளவோடு பேசியது இத்தனை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னா அவரும் எல்லை கடந்த அரசியலை முழுமையாக பேசினால் என்ன ஆகுங்கிறதுக்கு அடுத்து வரும் ஆர்ப்பாட்டங்கள் பதில் சொல்லும்.